வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மணிஷ் டேஸ்டி கிச்சன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி திருமலாவில் இருக்க அன்னப்பிரசாதம் பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திருப்பதி திருமலாக்கு மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா திங்கத்துக்கு தங்கத்துக்கு மட்டும் கவலைப்பட தேவையே இல்லை. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ரூம்லேருந்து கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டுருக்கோம். திருப்பதியிலேருந்து திருமலா வரைக்கும் நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா மேலேயே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. பட் ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. திருப்பதி விட திருமலாவில் ரூம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக, எல்லாமே உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸ், ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். நல்லா தெரியுதுங்க, நல்லா தெரியுது தானே. அங்கே தான் எல்லாம் போய் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஊருக்கு இந்த கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளியே எல்லா விதமான ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அங்கே உங்களுக்கு எல்லா விதமான வெஜ் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். பட் எனக்கு பிடிச்சது எப்போவுமே திருப்பதியில் அன்னப்பிரசாதம் மட்டும்தான். அன்னப்பிரசாதோட டைமிங்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே. பிரேக்ஃபாஸ்ட் காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், லஞ்சு காலையில் 10:30 சாயங்காலம் 4 மணி வரைக்கும், டின்னர் சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். இதுதான் புது அன்னதானோட காம்ப்ளெக்ஸ். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நீங்களே பாருங்கள். இங்கே ஒவ்வொரு ஆள்லேயும் கிட்டத்தட்ட 1000 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம். ஸோ நமக்கு வெயிட்டிங் எல்லாம் அதிகமாக இருக்கவே இருக்காது. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1,00,000 பேர் வச்சு சாப்பிட்டு போதாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே அவ்வளோ பேத்துக்கும் எக்ஸாக்டாக சாப்பாடு போடணுன்னா எவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க, எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க கேட்கும்போது வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம கீழே இருக்க டைனிங் ஹாலெல்லாம் ஃபில் ஆனதுனால மேலே போயிட்டுருக்கோம். இங்கே உங்களுக்கு ஒரு சின்னதாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நம்ம வெங்கியோட பேர் என்னன்னா ஏழுமலையான் வெங்கடாஜலபதின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா, இப்போது இந்த திருமலாக்கு இப்போ நீங்கள் வேணும்னா 7 மலையை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இந்த 7வது மலையில் தான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி இருக்காங்க. ஸோ அதுதான் சிம்பாலிக்காக இந்த பெயிண்டிங் அதை சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம டைனிங் ஹால்குள்ளே வந்தாச்சு. இங்கே சர்வீஸ் பண்ணுறது தாங்க ஹைலைட்டு. எவ்வளோ ஸ்பீடாக அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு கோபப் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பாதி பேர் சர்வீஸ்க்காக தாங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, காசுக்காக மட்டும் இல்லை. இந்த மீல்ஸோட மெனுவே கொஞ்சம் பெருசு. சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், தொக்கு, ஸ்வீட்டு, கூட்டு, டிப்பிக்கல் சவுத் இண்டியன். இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 1000கணக்கான பேர் பசியோடு சாப்பிட்டு பசி இல்லாமல் போகிறாங்கல்ல. இதையே நம்ம கடவுளாக எடுத்துக்கிட்டால், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, சக்கரை பொங்கல், கூட்டு, பின்ன தொக்கு, ரைஸ் வந்துடுச்சு. எப்படி போடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. అన్నం తిరుపతి ప్రసాదంలు பின்னாடியே சாம்பார் வந்துச்சு. எப்படி ஊற்றுனாங்கன்னு பார்த்தீங்களா? என்ன இவ்வளோ ஸ்பீடாக சர்வ் பண்ணுறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இவ்வளோ கூட்டத்தை சமாளிக்கணும்னா இவ்வளோ ஸ்பீடாக சர்வ் பண்ணி தான் ஆகணும். இங்கே நீங்கள் ரொம்பலாம் ஸ்பீடாக சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்டா போதும். ஒரு வழியாக நாமளும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. பீடா
இந்த இடத்துல இருந்து எவ்வளோ பேர் வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க மட்டும் பாருங்க. இந்தியாவிலே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஃப்ரீயாக சாப்பாடு போடுற இடம் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதே ஆச்சரியம் உங்களுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.